Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனது 24,575. ஹை பார்க்குறப்ப 24,576 வந்து லோ 24,429 வந்தது. நிஃப்டி 50 முடிஞ்சதுன்னு பார்க்குறப்ப 112 புள்ளிகள் சரிஞ்சு 24,471 முடிஞ்சிருக்கு. என்எஸ்சியில் இன்னைக்கு ட்ரேடான மொத்த ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்குறப்ப 3,478, அதில் அட்வான்ஸ் 1,487, டிக்ளைன் 1,865, அன்சேஞ்சு ஸ்டாக்ஸ் 126, அப்பர் சர்க்யூட்டை ஹிட் பண்ண ஸ்டாக்ஸ் 113, லோயர் சர்க்யூட் 99, 52 வீக் ஹை 137, லோ 57. இன்னைக்கு பிராடர் மார்க்கெட் இண்டிசஸ்ல பெரிய வித்தியாசங்கள் எதுவுமே கிடையாது. செக்டோரல் இண்டிசஸ்ல எஃப்எம்சிஜி 1.17%, நிப்டி சிமெண்ட் 1.57% சரிஞ்சு முடிவடைஞ்சது. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 188 புள்ளிகள் சரிஞ்சு 78,154 முடிஞ்சது. எம்சிஎக்ஸ் சந்தை கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் கோல்டு 0.66% ஏற்றத்தோட 1,54,102 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் 0.44% ஏற்றத்தோட 7,837 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 0.08% ஏற்றத்தோட 2,37,050 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சில்வர். ஓகே, நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்ட்ட டீட்டெயிலா பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சிபி. நேத்து மாதிரி தான் இன்னைக்கு வந்து முடிஞ்சிருக்கு. ஒரு பெரிய வித்தியாசங்கள் எதுவுமே தெரியல. டிக்ளைன்ல மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி தெரியுது. அதே மாதிரி அந்த கேஷ் க்ளோசிங் ஆப்ஷன் செஷன் அது பிரச்சனையும் முடிஞ்ச மாதிரி தெரியுது இன்னைக்கு மார்க்கெட்டை பாக்குறப்ப. இன்னைக்கு மார்க்கெட் பத்தின உங்க ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்க சார். கேஷ் அதாவது க்ளோசிங் ஆக்ஷனிங் சிஸ்டம், அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுவதும் தீர்க்கப்பட்டு விட்டதா நம்ம சொல்ல முடியாது. ஆரம்பம் ஓரிரு நாட்கள் அதை புரிந்து கொள்ளாதவர்கள் ஒரு பக்கம், அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க அதுல விளையாண்டுருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துலதான் அந்த டேட்டா பூரா இப்ப தரவுகளை வாங்கி எக்ஸாமின் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால கூட இப்ப எல்லாரும் ஒரு காஷியஸ் அப்ரோச்சா இருக்கலாம். இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய ஒரு சில குறைபாடுகள் நீக்கப்பட வேண்டும்ங்கிறதா என்னுடைய லிக்விடிட்டி, அந்த வால்யூம் இல்லைன்னா அதுல வந்து அந்த ரேட்டை நம்ம எடுத்துக்க முடியாது. அப்படித்தான் நான் நினைக்கிறேன் தனிப்பட்ட முறையில். ஆனால் எடுத்துக்கணும்னு அவங்க அந்த இதுல வருது, என்ன வால்யூம் நடந்தாலும். சோ அதை அவங்க அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். அதை தாண்டி இன்னைக்கு மார்க்கெட் வந்து இண்டெக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா வீக்கா தான் முடிவடைஞ்சிருக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். நிப்டில டிக்ளைன் அதிகமா இருக்கு. நிப்டி 50க்குள்ள பார்த்தோம்னா டிக்ளைன் அதிகமா இருக்கு, 2 மடங்குக்கு மேல இருக்குது ஏறினதை விட. பட் அப்கோர்ஸ் அட்வான்ஸ் டிக்ளைன் அதிகமா இருந்தாலும் சிக்னிபிகண்டா இல்ல. அப்பர் சர்க்யூட் இன்னும் அதிகமா இருக்கு, 52 வீக் ஹையா இருக்கு. அப்படிங்கிறப்ப மீண்டும் ஒரு குழப்பமான ஒரு சூழலா அல்லது இன்னும் தெளிவான ஒரு நிலையில சந்தை இருக்கா அப்படி கூட எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, நீங்க என்ன நாய்ஸ் இருந்தாலும் அதை பத்தி நாங்க கவலைப்பட போறது இல்லை அப்படின்னு. செக்டார் பிராடர் மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப், மிட் கேப் இந்த குறியீடுகள் எல்லாமே இன்னைக்கு வந்து ஏறி இருக்கு. பல்வேறு பலதரப்பட்ட ஸ்மால் கேப், மிட் கேப் குறியீடுகள், நேரோ, பிராடர் எல்லாமே. அதே சமயத்துல நிப்டி நெக்ஸ்ட் 50 இதெல்லாம் வந்து இறங்கி இருக்குங்கிறத பாக்குறோம். செக்டார்ல எஃப்எம்சிஜியும் சிமெண்ட்டும் ஒரு 1.5% மேல இறங்கி இருக்கு. ஃபார்மா 1% ஏறி இருக்கு. அப்படிங்கிறத தவிர எல்லாமே 1%. சோ எங்கேயுமே ஒரு சிக்னிபிகண்டான இது இல்ல. பட் வீக்னஸ் பர்சிஸ்ட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் கச்சா எண்ணெயினுடைய விலை. சென்ற வாரம் நடுவுல $75 கீழே இருந்தது. இப்ப வந்து இன்னைக்கு வந்து அதிகபட்சமா 85 அருகாமையில் சென்று வந்திருக்கு. இந்த ஒரு வாரம் கூட சொல்ல முடியாது, 4-5 நாட்களுக்குள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12% கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகரித்திருப்பது அப்படிங்கிறது. ஏன்னா யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ்ல பெரிய மாற்றம் இல்லை, அது 100 கீழே தான் இருக்கு, அது நமக்கு சாதகமா இருக்கு. ஆனால் கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகரிப்பதனால நம்ம இந்தியன் க்ரூட் பேஸ்கெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆகஸ்ட் மாத சராசரி $86 கீழே தான் இருக்கு. $86 தொட்டுருச்சு, ஆனால் அது கீழே தான் அது தொட்டு இருக்கு. ஆனாலும் சென்ற வார கடைசியில் ஏற ஆரம்பிச்ச பிறகு 87 தாண்டிடுச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்குங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். டேட்டா வந்தா நிச்சயமா அது 87க்கு மேலதான் இருக்கும். இந்தியன் க்ரூட் பேஸ்கெட் 88 கூட இருக்கலாம், ஆச்சரியப்பட மாட்டேன், நாளைக்கு தெரியும். சோ இது ஒரு சின்ன நெகட்டிவ். இது தவிர ஃபிட்ச் ரேட்டிங் ஒண்ணு வந்திருக்கு, அது நெகட்டிவா பாசிட்டிவாங்கிறது நம்ம பார்க்கலாம். இந்த ஃபிட்ச் ரேட்டிங்ல பெரிய மாற்றம் இல்லைன்னு சொல்றாங்க, டீடைலா சொல்லுங்க. இப்போ இதனால இந்தியன் மார்க்கெட்ல, ருப்பி பாண்ட் மார்க்கெட்ல, எஃப்ஐஐ இன்வெஸ்ட்மெண்ட்ல எல்லாம் என்ன மாதிரி சார் இம்பாக்ட் இருக்கும் இந்த ஃபிட்ச் ரேட்டிங்னால? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரேட்டிங், இந்த தரவுகளை எப்படி எடுத்துக்கிறது, எப்படி கையாளுறதுங்கிறதுல நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை. ஏன்னா பல நேரங்களில் இவர்கள் வந்து ஃபிட்ச்னு சொல்லல, பொதுவாக இதுல சில பேர் வந்து பயஸ்டா ரிப்போர்ட் கொடுக்கறதுன்னு நம்ம பார்த்திருக்கோம். 2007-8 அந்த மிகப்பெரிய வீழ்ச்சி நடந்த போதெல்லாம், சர்வதேச பொருளாதாரம் வீழ்ச்சியை சந்தித்த போதெல்லாம் இவர்கள் ரொம்ப பிரமாதம்னு சொன்ன நிறுவனங்கள் ஒரு சில நாட்கள்ல வந்து படு பாதாளத்தை நோக்கி சென்றதெல்லாம் பார்த்திருக்கோம். அதனால அது ஒரு பக்கம் நம்ம we should take it with a pinch of salt மூலம் அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். அதை தாண்டி பார்க்கும் பொழுது நம்ம கருதுறதை பத்தி சர்வதேச சந்தைகளுக்கு பெரிய அக்கறை இல்லை. அவர்களை பொறுத்த வரைக்கும் கடன் இந்தியாவுக்கு, இந்திய நிறுவனங்களுக்கு, இந்தியாவுக்கு நம்ம அந்த பாரோயிங் இருக்கு இல்லையா, டெட், அந்த
இதுக்கு வந்து இந்த ரேட்டிங் வந்து இப்ப நம்ம தனிநபருக்கு சிபில் ஸ்கோர் மாதிரி அப்படி வச்சுங்களேன். நம்ம சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தா நமக்கு குறைந்த வட்டியில கடன் கிடைக்கும். சிபில் ஸ்கோர் சுமாரா இருந்தா நமக்கு அதிக வட்டியில கிடைக்கும். சிபில் ஸ்கோர் ரொம்ப சுமாரா இருந்தா கடனை கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு ரேட்டிங் தான் இது. இது வந்து 2-3 இதுக்குள்ள வருது. சப் இது பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் இஷ்யூர் டிஃபால்ட் ரேட் ஐடிஆர்ஸ் சொல்றது அது BBB- போட்டிருக்காங்க. இந்த ஸ்டேபிள் அவுட்லுக் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஷார்ட் டேர்ம் ஐடிஆர் வந்து F3 ஷார்ட் டேர்ம்ல உள்ள அந்த இஷ்யூர் டிஃபால்ட் ரேட்டிங். அப்படி அது என்னன்னா ஜஸ்ட் அடிக்வேட் சேஃப்டி, எவ்வளவு தேவையானாலோ கிட்டத்தட்ட பார்டர் லைன் வச்சுங்களேன். இதுக்கு கீழே போனுச்சுன்னா BBB கீழே போனுச்சுன்னா வந்து ப்ராப்ளம், பிரச்சனை, யாரும் கடன் கொடுக்க மாட்டாங்க அல்லது ரொம்ப யோசிப்பாங்க அல்லது வட்டி விகிதம் ரொம்ப அதிகமா இருக்கும். இப்படி பல பிரச்சனைகள் வந்து சேரும். ஆக இது வந்து நமக்கு ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, ஆகா நல்ல பிரமாதம்னு செலிப்ரேட் பண்ற மாதிரியும் இல்ல. ஸ்டேட்டஸ்கோ கண்டினியூ ஆயிருக்கு. அந்த அளவுக்கு இது வந்து ஒரு பெரிய பாதிப்பு உடனடியா ஒரு ஷாக்கை ஏற்படுத்தாது. சில நல்ல விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு. growth ரெசிலியன்டா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு நமக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ரிப்போர்ட்ல. அவங்க அந்த ஃபிட்ச் ரேட்டிங் அவங்களுடைய இணையதளத்துல போனா முழு ரிப்போர்ட் அதோடைய ஒரு சம்மரி பார்க்கலாம். அதே மாதிரி மீடியம் டேர்ம் அவுட்லுக்கும் ஒரு மாதிரி ரோபஸ்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பணவீக்கத்தை கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்கிறதையும் சொல்றாங்க. 4% ஒட்டி இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. பட் ஸ்ட்ரக்சரல் வீக்னஸையும் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்க. So it's a mixed bag, but neither negative nor positive. Status quo continues. அந்த அளவுக்கு தான் இதை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ஜூலை மாசத்துக்கான ஆம்பி டேட்டா வந்து வெளியாயிருக்கு. ஆமா, என்ன சார் மக்கள் வந்திருக்காங்களா இல்ல வெளியே போயிருக்காங்களா? இல்ல, 2 டேட்டா பார்க்கலாம். அதுல ஒண்ணு வந்து எஸ்ஐபி குவாண்டம் அமௌண்ட் பார்த்தா ஜூன்ல வந்து 31,781 கோடியா இருந்தது. இப்ப 31,961 கோடி அப்படின்னு அதிகரிச்சிருக்கு. சின்ன ஏற்றம். முதல்ல குறையலைங்கிறது சந்தோஷம். 2வது ஏற்றம்ங்கிறது இருக்கு. சோ கொஞ்சம் சின்ன ஏற்றம், பட் ஏறி இருக்கு. ஆனால் சென்ற ஆண்டு இதே காலகட்டத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் 12% மேல வந்து கூடுதலாக எஸ்ஐபி அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறது நம்ம பாக்குறோம். இது பாசிட்டிவான டேட்டா. இதை தாண்டி இன்னொரு பாசிட்டிவான டேட்டா பார்த்தோம்னா எஸ்ஐபி ஸ்டாப்பேஜ் ரேஷியோன்னு சொல்றது. அதாவது புதிதாக எவ்வளவு எஸ்ஐபி ரெஜிஸ்டர் பண்றாங்க வர்சஸ் எவ்வளவு எஸ்ஐபி மெச்சூர் ஆயிருக்கு அல்லது டிஸ்கண்டினியூ ஆயிருக்கு. இதை எடுத்துட்டு பார்க்கும் பொழுது ஜூன் மாசத்துல 91% இருந்தது. இப்ப அது 81.9 குறைஞ்சிருக்கு. அது குறைகிறது நல்லது. குறைய என்ன அர்த்தம்னா வந்து மெச்சூரிட்டி ஆனது வெளியே எடுத்துட்டு போறது ஸ்டாப்பேஜ் அதை விட அதிகமான அளவுல எஸ்ஐபி புதுசாக ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, உள்ள வந்திருக்கு அப்படின்னு ஒரு இந்த ரேஷியோல கனெக்ட் பண்றாங்க. அந்த அடிப்படையில் இந்த எஸ்ஐபி ஸ்டாப்பேஜ் ரேஷியோங்கிறது பெட்டரா இருக்கு, இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது போல நிறைய தரவுகள் அவங்க வழக்கம் போல ஈக்விட்டியில எவ்வளவு வந்தது, டெட்ல எவ்வளவு வந்தது, லாங் டியூரேஷன்ல, ஷார்ட் டியூரேஷன்ல எல்லாம் கொடுத்திருக்காங்க. அது ரொம்ப டீடைல்டான ஒரு ரிப்போர்ட். பட் இந்த 2 டேட்டா ரொம்ப முக்கியமா நான் இதுல பாக்குறேன். ஓரளவுக்கு பாசிட்டிவான ஒரு டேட்டா சந்தையை பொறுத்த வரைக்கும் தான் நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் நெகட்டிவ் இல்ல. அந்த ஃபிட்ச் ரேட்டிங் மாதிரி இதையும் நம்ம அப்படித்தான் நடக்க வேண்டி இருக்கிறது. இன்னொரு பக்கம் சைனா ரேர் எர்த் மேக்னெட் அதை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்தியால எல்என்டி இந்த என்ட்ராக போறாங்களாமே சார் இந்த ரேர் எர்த் மேக்னெட் மேனுஃபேக்சரிங்ல, இது எல்என்டிக்கு ஒரு growth ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து இருக்குமா? நிச்சயமா. ஏன்னா இது வந்து கொஞ்சம் லாங் டேர்ம் ப்ராஜெக்ட். பொல்யூஷன் இஷ்யூஸ் வரும், ரொம்ப கவனமா கையாள வேண்டிய ஒரு விஷயம். அப்படிங்கிற அடிப்படையில பார்க்கும்பொழுது மிகப்பெரிய நிறுவனங்கள் மட்டும்தான் இதை வந்து கையாள முடியும். அதற்கான வலுவும் அதற்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்கணும் அவங்கள்ட்ட. அந்த மேனேஜ்மெண்ட் பேண்ட்விட்த் எல்லாம் இருக்கணும். அந்த அடிப்படையில எல்என்டி மாதிரியான ஒரு நிறுவனம் வந்து இதுல வர்றதுங்கிறது நல்லது. குறிப்பாக இந்த மாதிரி ஒரு ரேர் எர்த் மினரல்ங்கிறது ரொம்ப ஒரு இதானது. இது வந்து ஒரு தனிநபர் சார்ந்த தொழில் நிறுவனங்களை தாண்டி இப்படி வந்து ஏன்னா எல்என்டிக்கு ஓனர் யாரும் கிடையாது. எல்என்டிக்கு ஓனர் நீங்க என்ன, நம்ம பொதுமக்கள், இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவங்க தான். சோ அந்த மாதிரியான ஒரு நிறுவனம் இதுல வித் ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் பேண்ட்வித்தோட இருக்கக்கூடிய நிறுவனம், அதற்கான திறன், நிதி திரட்டக்கூடிய வலிமை எல்லாம் இருக்கக்கூடிய நிறுவனம் இதுல என்டர் பண்றதுங்கிறது நீண்ட கால அடிப்படையில் இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சோ இந்திய அரசாங்கமும் இதற்கு நிறைய இன்சென்டிவ்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவுமே இவர்களுக்கு ஓரளவு உதவியாக இருக்கும். அதெல்லாம் மனசுல வச்சுதான் வர்றதாகவும் சொல்லப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னொரு பக்கம் பிஎஸ்சி என்எஸ்சி நிப்டி 50ல என்டர் ஆக போறாங்கன்னு தகவல் சார். அதே மாதிரி நிப்டி 50ல இருக்கிற விப்ரோ எக்ஸிட் ஆக போறாங்க. பாக்குறப்ப எனக்கு ஒரு பொது புத்தியில ஒரு கேள்வி வருது. பிஎஸ்சி நல்ல கம்பெனி என்பதால் நிப்டி 50ல சேர்க்கப்படுதா, விப்ரோ மோசமான கம்பெனினால வெளியேறுதா? இது எல்லாமே ஒப்பீட்டு அடிப்படையில நடக்கிறது தான். இது எதுவுமே நல்ல கம்பெனி மோசமான கம்பெனின்னு கிடையாது. இதுக்கெல்லாம் வேற பேராமீட்டர்ஸ் வச்சிருக்காங்க. அந்த பேராமீட்டர்ஸ் அடிப்படையில இப்ப உதாரணமா பிஎஸ்சி ஏன் வருதுன்னா அதனுடைய ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிடலைசேஷன் சொல்றது. ஃப்ரீ ஃப்ளோட்னா ப்ரொமோட்டர் இல்லாத, ப்ரொமோட்டர் சாராத மித்தம் இருக்கக்கூடிய பங்குகளை அந்த சந்தை விலையோடு பெருக்கி பார்த்தால் என்ன வருது அப்படின்னு பாக்குறது. அந்த ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிடலைசேஷன் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு 1,40,479 கோடி. ஓகே, இந்த மாதிரி சேர்க்கறதுக்கு முன்னால என்ன பண்ணுவாங்கன்னா நிப்டிக்குள்ள இருக்கக்கூடிய மிக குறைவா, அதாவது வீக்கான 50 பங்குகள்ல, வீக்னு சொல்ல மாட்டேன்,
மிக குறைவான ஒரு மார்க்கெட் கேப் உள்ள பங்கு எடுத்துக்கிட்டு அந்த பங்கை விட 1.5 மடங்கு மார்க்கெட் கேப் கடந்த 6 மாதங்களில் சராசரியாக, அந்த ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேப் கடந்த 6 மாதங்கள்ல சராசரியாக அதிகமா இருக்கணும். அதுல இருக்க அந்த நிப்டி குறியீட்டுல இருக்க வீக்கான ஒரு நிறுவனத்தை விட, ஸ்மாலஸ்ட் வீக்னு சொல்ல மாட்டேன், ஸ்மாலஸ்ட் கான்ஸ்டிடியூவன்ட். சோ இன்னைக்கு நிப்டியில இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் கான்ஸ்டிடியூவன்ட் சிறிய பங்குதாரர் அப்படின்னு பார்த்தா விப்ரோ. அந்த விப்ரோனுடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஃப்ரீ மார்க்கெட் கேபிடலைசேஷன் 55,930 கோடி. அதை விட 1.5 மடங்குனா 75,000 கோடி இருந்தாலே போறோம். ஆனா பிஎஸ்சிக்கு 1,40,000 கோடி இருக்கு. சோ எனவே விப்ரோவை அதுல இருந்து எடுத்துட்டு இதை கொண்டு வர்றாங்க. இதனுடைய அடிப்படை இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய வணிகமாகக்கூடிய, நிறைய ஃப்ரீ ஃப்ளோட் இருக்கக்கூடிய, மிக குறைவான விலையில வாங்கும் விற்கும் அந்த வித்தியாசம் இருக்கக்கூடிய, அதிக லிக்விடிட்டி உள்ள பங்குகள் நிப்டி குறியீட்டுல இருக்கணும். நிப்டி குறியீட்டுல ஒரு பங்கு இருக்கு, அதனுடைய வாங்கும் விலை 5,000 ரூபாய், விற்கும் விலை 8,000 ரூபாய்னா எங்க அது வியாபாரம் நடக்கும்? அதே வாங்கும் விலை 5,000, விற்கும் விலை 5,001 அல்லது 5,000 ரூபாய் 50 பைசான்னா அதனுடைய லிக்விடிட்டி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி அந்த இம்பாக்ட் காஸ்ட் குறைவா இருக்கணும், அதற்கு அதிக அளவுல வணிகம் நடக்கணும், அல்லது அதிக அளவுல ஃப்ரீ ஃப்ளோட் இருக்கணும். இதெல்லாம் தான் அதனுடைய அடிப்படை. அந்த அடிப்படையில விப்ரோவை போல் 1.5 மடங்கு கடந்த 6 மாதங்களில் சராசரியாக ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிடலைசேஷன், அதுக்கு மேல யாராவது இருந்தா அதுக்கு எலிஜிபிலிட்டி. அந்த அடிப்படையில வேற நிறுவனங்கள் எலிஜிபிலிட்டி இருக்கு. பட் பிஎஸ்சி அதுல இப்ப சேர்த்திருக்காங்க. இதுல என்னன்னா, பிஎஸ்சி ட்ரேட் ஆக முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பங்கு ட்ரேட் ஆக முடியாது. ஏன்னா கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்ல, அவர்களை எப்படி மானிட்டர் பண்றது கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம். அதனால அது என்எஸ்சில தான் ட்ரேட் ஆகும். இதுல உபரி தகவல், இன்னொரு நல்ல விஷயம் பிஎஸ்சிக்கு என்னன்னா, என்எஸ்சியினுடைய பங்கு என்எஸ்சில ட்ரேட் ஆக முடியாது. அதனால அது நேச்சுரலி பிஎஸ்சிக்கு தான், மெட்ரோபாலிட்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு போகுமாங்கிற கேள்வி ஒரு பக்கம் வரலாம். பட் பிஎஸ்சிக்கு தான் வரும் பெரும்பாலும்னு சொல்லப்படுகிறது. இது ஒரு பக்கம். இப்ப இதுல ஏற்கனவே இருக்குது பாத்தீங்கன்னா, என்எஸ்டிஎல் என்று சொல்லக்கூடிய நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட், வேற என்எஸ்சிக்கு பெரிய அளவுல பங்குகள் இருக்கு. அந்த என்எஸ்டிஎல் வந்து பிஎஸ்சில தான் ட்ரேட் ஆகும், என்எஸ்சில ட்ரேட் ஆகல. அதே மாதிரி சிடிஎஸ்எல் என்று சொல்லக்கூடிய சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் லிமிடெட் வந்து ப்ரொமோட்டட் பை பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நிறைய ஸ்டேக் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வச்சிருக்கு. அதனால அது பிஎஸ்சில ட்ரேட் ஆகுது, என்எஸ்சில தான் ட்ரேட் ஆகும். ஏன்னா இதெல்லாம் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவாய்ட் பண்றதுக்கு, அவங்களே அவங்க நிறுவனத்தை மானிட்டர் பண்ண முடியுமா, நியாயமா இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழக்கூடாதுங்கிறதுக்காக பண்றாங்க. அதன் அடிப்படையில தான் பிஎஸ்சி வந்து என்எஸ்சில ட்ரேட் ஆகுது. என்எஸ்சில இப்ப அதை வந்து இதுல இன்க்ளூட் பண்றதுக்கான காரணம் நான் இப்ப சொன்னேன், 1.5 மடங்கு. இது மாதிரி இன்னும் 2 நிறுவனம் இருக்கு. டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி, அதனுடைய மார்க்கெட் கேப் 84,566 கோடி. சோ விப்ரோட 1.5 மடங்கு அதிகமா இருக்கு, அதையும் சேர்த்திருக்கலாம். டிவிஎஸ் லேபரேட்டரி இருக்கு, 82,930 கோடி சராசரியாக அந்த ஆவரேஜ் மார்க்கெட் கேபிடலைசேஷன் கடந்த 6 மாதங்கள்ல ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிடலைசேஷன். ஆனால் அது ரெண்டையும், ஏன்னா அதை எதை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, இந்த விப்ரோவுக்கு அடுத்தபடியாக ஸ்மாலஸ்ட் கான்ஸ்டிடியூவன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியும் டாடா கன்சூமர் ப்ராடக்டும். இப்போ ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா 65,000 கோடி, அதோட 1.5 மடங்கு டிவிஎஸ் மோட்டார் இல்ல. அப்படின்னா என்ன, கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி கிட்ட இருக்கணும். இல்ல, அது வந்து 84,000 கோடி தான் இருக்கு. டிவிஎஸ் லேப் 82,000 தான் இருக்கு. இல்ல, டாடா கன்சூமர் ப்ராடக்ட் 73,084 கோடி. சோ இது 2 விட 1.5 மடங்குக்கு மேல் அதிகமாக அது ரெண்டும் இல்லைங்கிறதுனால டிவிஎஸ் மோட்டார் கம்பெனியும் டிவிஎஸ் லேபரேட்டரி இந்த முறை சேர்க்கல. அடுத்த முறை இருக்குமா இல்லையாங்கிறது 6 மாதங்களுக்கு பிறகு அந்த அடுத்த இண்டெக்ஸ் ரீஜெக்ட் பண்ணும் பொழுதுதான் நம்ம அதை ரீஜெக்ட்ங்கிறது மறுசீரமைப்பு செய்யும் பொழுதுதான் நம்ம அதை வந்து பாக்குறோம். இன்னொரு முக்கியமான குவாலிபிகேஷன், என்எஸ்சியினுடைய ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் செக்மெண்ட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கணும், எலிஜிபிள் ஆகி. அந்த பங்குகள் தான் நிப்டி குறியீட்டிலும் இடம்பெற முடியும், அதுல இல்லைன்னா பெற முடியாது. இது மட்டும் இல்ல, நிப்டி 500 குறியீட்டிலும் மாற்றங்கள் பண்ணிருக்காங்க. நிறைய பங்குகள் வெளியில் எடுக்கப்பட்டு, கிட்டத்தட்ட ஒரு 27 பங்குகள் எடுக்கப்பட்டு, அதுக்கப்புறம் நிறைய பங்குகள் உள்ள சேர்க்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நிப்டி 500 மட்டுமல்ல, நிப்டி மிட் கேப் 150, நிப்டி ஸ்மால் கேப் 250, அதே மாதிரி இன்னும் பல குறியீடுகள் அதுல எல்லாம் வந்து நிறைய மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. முடிந்தால் இந்த லிங்க் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம் நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல. இதுல முக்கியமான ஒரு விஷயம், இதனுடைய தாக்கம் என்னன்னு கேட்டீங்க. இந்த மாறுதல்களால் வரக்கூடிய தாக்கம் என்ன அப்படின்னா, குறியீட்டை விட்டு எந்த பங்கு வெளியேறுகிறதோ அந்த பங்குகளை குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் வித்துறணும். அந்த இண்டெக்ஸ் அடிப்படையில் உள்ள எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டோ, இண்டெக்ஸ் அடிப்படை அந்த குறிப்பிட்ட இண்டெக்ஸ் அடிப்படையில் உள்ள மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும், அந்த இண்டெக்ஸ் நிப்டி ஃபண்ட்னா நிப்டி 50 ஃபண்டா இருந்தா அவங்க வந்து அவங்க கொடுக்கப்பட்டிருக்க காலக்கெடுவுக்குள் விப்ரோ பங்குகளை அதுல இருந்து வித்து, ஏன்னா நிப்டி 50 விட்டு வெளியேறுது. சோ அதை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு பதில் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பங்குகளை வாங்கணும். அதனால தற்காலிகமாக எது உள்ள வருதோ அந்த பங்குடைய விலை கொஞ்சம் பாசிட்டிவா ட்ரெண்ட் ஆகும், வெளியே போறதுடைய விலை நெகட்டிவ் ட்ரெண்ட் ஆகும் இருக்குங்கிறது எதிர்பார்ப்பு, சாதாரண எதிர்பார்ப்பு. ஆனால் பல நேரங்கள்ல அதற்கு நேர்மாறாகவும் நடந்திருக்கதை பார்த்திருக்கோம். ஏன்னா நிறைய காலக்கெடு கொடுக்குறாங்க, அதனால உடனடியாக இன்னைக்கே வந்து மாத்தணுங்கிறது இல்லை. இன்ஃபேக்ட் இப்ப இதை பார்த்துக்கிட்டீங்கன்னா செப்டம்பர் 29 வரைக்கும் விப்ரோ உள்ள இருக்கும்.
அது 29க்கு அப்புறம் தான் அது வெளியே போகுது. செப்டம்பர் 30 அன்றைக்கு தான் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நிப்டி 50 குறியீட்டுக்குள் வருகிறது. இதே மாதிரி வந்து இஸ்லாமியர்களுடைய அந்த மத இதை மதித்து நிப்டி 500 ஷரியான்னு ஒரு குறியீடு இருக்கு. அந்த குறியீட்டில் வந்து லிக்கர் ஸ்டாக்ஸோ குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ் அதுல சேர்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த ஷரியா கம்ப்ளைண்டா இருக்கணும், அந்த சட்டத்திட்டப்படி தடுக்கப்பட்ட சில விஷயங்கள் இதுல இருக்காது. அதிலும் சில மாறுதல்கள் செய்யப்பட்டிருக்கு. 4 பங்குகள் வந்து வெளியெடுத்திருக்காங்க, வேறு சில பங்குகளை சேர்த்திருக்காங்க. சோ நம்ம இந்த நிப்டி 50 உள்ள மாறுதல் குறித்த சர்க்குலரை நம்ம கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்குவோம். அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு நம்ம பேசினபடி இருக்காங்கிறது போக பார்க்கலாம். கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பத்தி நீங்க சொன்னீங்க. ஆமா, இந்த கூட இவங்க கிட்டயும் ட்ரேடிங் ஆகிட்டு அவங்க ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. ஆமா. என் மேல இருக்கிற புகார நீ நடவடிக்கை எடுக்காத, உன் மேல இருக்கிற புகார நான் நடவடிக்கை எடுக்கலன்னு பேசி வச்சுக்கிட்டா சார்? இல்ல அப்படி எல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படை நம்பிக்கை வந்து என்னன்னா சிஸ்டம் கரெக்டா இருக்கும்னு. இப்ப எங்கோ ஒரு இடங்கள்ல போலீஸ்காரர்கள் தவறு செய்யறாங்கன்னா எதுக்கு சார் போலீஸே தேவையில்லைன்னு சொன்னா எப்படி நம்ம சாலையில் நடமாட முடியுமா? பல இடங்கள்ல வந்து அரசு இதுல வந்து லஞ்சம் வாங்குறாங்க, குற்றச்சாட்டுகள் இருக்குங்கிறதுக்காக இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம பல சலுகைகள் வந்து தவறாக பயன்படுத்துங்கிறதுக்காக அந்த சலுகைகளை ரிமூவ் பண்ணு நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. அதை சீர் பண்ணணும், சரி பண்ணணும். அப்படித்தான் அதற்குத்தான் செபி இருக்குது. இவர்கள் இருவரும் பேசி வைத்துக் கொண்டு சில விஷயங்களை செய்யறாங்கன்னா அதை மேற்பார்வை பார்க்கறதுக்கு செபி இருக்கு. சில நாடுகள்ல வந்து அந்த பங்கு சந்தையிலேயே வேற ஒரு தனி செக்மெண்டா பட்டியலிடப்பட்டு வணிகம் நடக்கிற நாடுகள்லாம் சில நாடுகள் இருக்கு. அதை மானிட்டர் பண்றதுக்கு வேற தனி குழு இருக்கும், சைனீஸ் வால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவர்களுக்கும் இந்த பெரும் நிறுவனத்திற்கும் பெரிய அளவுல சம்பந்தம் இருக்காது. அவருடைய சம்பளம், அவர்களுடைய இன்கிரிமெண்ட், அவருடைய போனஸ் எல்லாம் இந்த நிறுவனம் நிர்ணயிக்காது. ஏன்னா அதை வச்சு அவங்களை விலைக்கு வாங்கலாம்ல, அதை தனியாக கையாளப்படும். அது மாதிரி இந்தியாவில பிஎஸ்சிக்குள்ளே பிஎஸ்சியை ட்ரேட் பண்றதுக்கு ஒரு இதை கிரியேட் பண்ணலாமா? இன்னொன்னு வந்து சில நாடுகளை பாத்தீங்கன்னா ரெகுலேட்டர் வந்து இதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்றாரு. உதாரணமா இந்தியாவில செபி வந்து தனியா ஒரு சின்ன ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி அதுல NSDL, CDSL, NSE, BSE இந்த 4 பங்குகளை மட்டும் ட்ரேட் பண்ணுங்கன்னு கூட சொல்லலாம். ஆனால் செபி அது வேண்டான்னு முடிவு பண்ணதுனாலதான் அதை வந்து ஏன்னா அப்புறம் ரெகுலேட்டருடைய ரோல்ங்கிறது மாறி போயிடும். அதனால செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷனுக்கு விட்டுட்டாங்க. பிஎஸ்சியும் NSEயும் நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நினைக்கிறோம். இல்ல, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை மறந்துட்டோம். ரெண்டுமே செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன்ஸ், SROs சொல்லுவோம். தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய, நேர்மையா நடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள். They are not purely for profit organizations. அதை தாண்டி நீதியோடும் நேர்மையோடும் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆர்கனைசேஷன்ஸ்ங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது, அவங்களும் மறந்துடக்கூடாது. நாளைக்கு வந்து இன்ஃப்ளேஷன் டேட்டா ரிலீஸ் ஆகுது. உங்களுடைய கணிப்பு எப்படி சார் இருக்கு? பெட்ரோலிய பொருட்களுடைய விலைகள் அதிகமான போது கூட அதனுடைய தரவுகள் அதுக்கு முந்தைய மாதங்களை பார்த்தோம், பணவீக்கம் அதிகரிச்சிருந்தது. அந்த ட்ரெண்ட் தொடரும். பட் சிக்னிபிகண்டா பெரிய டிஃபரன்ஸ் இருக்குமான்னு எனக்கு சொல்ல தெரியல. நான் அந்த மாதிரி எதிர்பார்க்கல. பட் நிச்சயமா வந்து பெரிய அளவுல இறங்குவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஏற்கனவே இருந்த ட்ரெண்ட் தான் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இது எல்லாமே கணிப்புகள் தான். நாளை பிற்பகலுக்கு மேல் மாலை அந்த தரவுகள் வெளியான பிறகு நம்ம அது பேசலாம். நிச்சயம் சார். சார் நேரம் கொடுத்து நீங்க நிறைய விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யமா சொன்னீங்க. பேசுனது ரொம்ப நன்றி சார். நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.